அனைவருக்கும் வணக்கம். ஒரு சங்க இலக்கிய பாடலோட என்னோட உரையை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்னா ஒரு தடவையும் நமக்கு வந்து உரை தேவைப்படுமா, யாராவது ஒருத்தங்க விளக்கம் கொடுத்தா தான் புரியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சில பாடல்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற பாடல்களும் இருக்குது. ஆனால் நான் இந்த பாடலை முதல்ல படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நெடுங்கடல் அலைந்த கொடுந்திமில் பரதவர் கொழுமீன் கொள்ளை அழிமணல் குவையி மீன் நெய் அட்டி கிளிஞ்சல் பொத்திய சிறுதீ விளக்கில் துஞ்சும் நறுமலர் புன்னை ஓங்கிய துறைவன். ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம், ஆனால் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொண்ட ஒரு நற்றிணை பாடல் இது. நெடுங்கடலில் ரொம்ப நேரமாக போய் மீன் பிடிச்சிட்டு, அதுவும் ஒரு திமில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படகுல ரொம்ப நேரமாக போய் மீன் பிடிச்சிட்டு பரதவர்கள் திரும்பி வராங்க. திரும்பி வந்து அந்த கொழுத்த மீன்களை எல்லாத்தையும் அந்த மணல் மேலே பெருசாக ஒரு குவியல் மாதிரி குவிச்சு வைக்கிறாங்க. குவிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீனுடைய எண்ணெயை ஊற்றி கிளிஞ்சல் எடுத்துக்கிட்டு அதில் மீனோட எண்ணெயை ஊற்றி ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கோட வெளிச்சத்தில் படுத்து தூங்குறாங்க. அந்த விளக்கோட வெளிச்சத்தில் அவங்க படுத்து தூங்குறதுக்கு பக்கத்தில் புன்னை மரங்களுடைய ஒரு அழகான நறுமணம், புன்னை மலர்களுடைய அழகான நறுமணம் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஊரில் என்னுடைய தலைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்கிறாங்க. இதில் எனக்கு ரொம்ப அழகான ஒரு சித்திரமாக என்னப்படுது அப்படின்னா, கிளிஞ்சலை எடுத்து அதில் மீனுடைய எண்ணெயை ஊற்றி ஒரு விளக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சி ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்குது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சங்க கவிதை. இப்போ அப்படியே நம்ம வந்து 2023 2024 அந்த ஒரு காலகட்டத்துக்கு வருவோம். அந்த காலகட்டத்தில் பெரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தென் அமெரிக்க நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆங்சோவி, பெருவியன் ஆங்சோவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மீன் வந்து இப்போ பிடிக்க வேண்டாம், இப்போதைக்கு அந்த மீனுக்கு நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆங்சோவி அப்படின்னா என்னன்னு நம்ம ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை. நெத்திலின்னு ஒரு மீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நெத்திலி மீன் தான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வகை நெத்திலி மீனை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எல்னினோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இயற்கை நிகழ்வினால் கடல் நிறைய பாதிப்புகளை சந்தித்திருந்தது. அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ இருக்கிற நெத்திலி மீன் எல்லாமே ரொம்ப சின்னது. அப்போ அந்த குட்டி மீனெல்லாம் பிடிச்சிட்டா அடுத்த தலைமுறை அந்த மீன்களுக்கு வராது. அப்போ இவ்வளோ சின்னதாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மீன்களை பிடிக்க வேண்டாம், ஓரளவு வளர்ந்து ஒரு முறையாவது இனப்பெருக்கம் செய்த பிறகு இந்த மீன்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீனுக்கு தடை விதிக்கிறாங்க. இதோட விளைவு என்னவாகுதுங்கிறது தான் இங்கே சுவாரஸ்யமான பகுதி. இதோட விளைவினால என்ன ஆகுது அப்படின்னா, நெத்திலி மீன்கள் பிடிக்கப்படாமல் போகுது. பெருவியன் ஆங்கோவி அப்படிங்கிறது தான் உலகத்துடைய கிட்டத்தட்ட 1/5, அதாவது 20% ஃபிஷ் மீல் அங்கேருந்து தான் வருது. இந்த ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வகையில் இந்த மீன் எண்ணெய்ன்னு சொல்கிறோம்ல, மீன் எண்ணெய் மாத்திரெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஃபிஷ் மீல் தான். அப்போது சங்க பாடலில் மீன் எண்ணெயை ஊற்றி கிளிஞ்சலில் விளக்காக வச்சு செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நெத்திலி மீன்கள் பிடிக்கப்படாமல் போகிறதுனால அந்த காலகட்டம் 2023 2024 ஆரம்ப காலகட்டத்தில் மீன்கள் பிடிக்கப்படுவது குறைந்து, அதனால் மீன் எண்ணெய் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மீன் எண்ணெய் மாத்திரைகளுக்கான ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது. அந்த ஒரு நீண்ட ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், அந்த ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் நான் கடல் பற்றி உங்கள் அனைவரிடமும் பேச விரும்புகிறேன். கடல் பற்றின செய்திகளை நம்ம என்னென்ன செய்திகள் பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எல்லையை தாண்டி சென்றதால் மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்ப்போம். அப்புறம் மீன்பிடி தடை காலம் வந்துருச்சு, மீன்பிடி தடை காலம் முடிய போகுது. அப்புறம் விடுமுறை நாட்களாக இருப்பதால் மீன் மார்க்கெட்டில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சூறாவளி காற்றாக இருப்பதனால மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்போ இன்றைக்கி கூட வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களை போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த அரிய வகை மீன்.
சூழலியல் சார்ந்து இயங்குபவர்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த அரிய வகை உயிரினம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிற பாடு என்னென்னு ரொம்ப தெரியும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மாதிரியான செய்திகளில் அரிய வகை உயிரினம்னு பார்க்கக்கூடிய உயிரினங்கள் சாதாரணமாக அந்த பகுதியில் வழக்கமாக தென்படக்கூடிய உயிரினங்களாக தான் இருக்கும். ஆனால் அது என்னென்னா பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாகவோ பெரிதாகவோ சுவாரஸ்யமாகவோ இருப்பதால் அதை வந்து அரிய வகை உயிரினம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில உள்ளூர் பறவைகளை வந்து அரிய வகை வெளிநாட்டு பறவை இப்படிப்பட்டது அப்படின்லாம் வந்து செய்திகளில் கூட போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி அரிய வகை மீன்கள் பற்றின செய்திகள் வரும். இது என்ன மீன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, அவ்வளவா வராது, கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த மீன் ஒரு பெரிய சைஸில் வந்திருக்கும். அதை தான் அந்த மாதிரியான செய்திகளாக இது பண்ணி சொல்லியிருப்பாங்க. செய்திகளில் இந்த மாதிரி தான் நமக்கு கடல் அறிமுகமாகுது. அதை தாண்டி நம்ம கடலுக்கும் நமக்குமான உறவு என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம கடல் உணவுகளை சாப்பிட்றோம், கடற்கரைக்கு போகிறோம். இதுதான் நமக்கும் கடலுக்குமான பெரும்பாலான தொடர்பாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்லப்போனால் நம் அனைவரின் வாழ்வுடன் கடல் ரொம்ப நுணுக்கமாக ஒரு பிணைப்பில் இருக்குது. நீங்கள் கடலே பார்த்திராத ஒரு ஆளாக கூட இருந்துட்டு போங்களேன், ஆனால் நீங்கள் சுவாசிக்கிற மூச்சு காற்றுல 50% ஆக்சிஜன் கடலிலிருந்து தான் வருது. நம்ம எப்போவுமே வந்து ஆக்சிஜன் தருவது அப்படின்னா உடனே மரங்கள் நட வேண்டும் ஆக்சிஜன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் நமக்கு 50% ஆக்சிஜனை தரக்கூடியது கடலில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்பாசிகளாக தான் இருக்குது. நீங்கள் 2 முறை சுவாசிச்சிங்கன்னா 1 முறை சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் கடல்லேருந்து தான் வருது. அது மட்டும் இல்லை, இந்தியா மாதிரியான பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பருவமழையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது கடல் தான். இப்போ வந்து எல்னினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். அந்த வார்த்தையே நமக்கு ரொம்ப புதிதாக இருக்குது இல்லையா? இது என்னது எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பசிபிக் கடலில், தென் அமெரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய கடலுடைய வெப்பநிலை மாறுபாடிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த எல்னினோ அப்படிங்கிறது. அதை வந்து எல்னினோ தெற்கு அலைவுன்னு சொல்லுவாங்க, எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன்னு. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? அதையும் தமிழில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எல்னினோ வருதா இல்லையாங்கிறத பொறுத்து உலகம் முழுவதிலும் உள்ள காலநிலை மாறுபடும். எல்னினோ காலகட்டத்தில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும், புயல்கள் ரொம்ப தீவிரமானவையாக இருக்கும். அப்போது அங்கே எல்னினோ ஆரம்பிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை, அதில் இருக்கக்கூடிய புயல் தீவிரமானதாக மாறலாம். அப்போது அந்த கடலும் நம்மளுடைய வாழ்வாதாரமும் பிணைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நமக்கெல்லாம் இதை வந்து பள்ளி பாடங்கள்லையும் கல்லூரி பாடங்கள்லையும் சொல்லித்தரணும். ஏன்னா நம்ம வந்து கடல் எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய பெருங்கடல் இருமுனை அப்படிங்கிறது நமக்குடைய காலநிலை, பருவமழை எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயற்கையியல் அம்சம். அதே தவிர நம்ம கடல் உணவுகளுக்கு நம்ம நேரடியாக கடலை நம்பி இல்லைனாலுமே கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு கடல் உணவு தான் முக்கியமான புரதச்சத்துக்கான ஆதாரம், புரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. நான் பல ஆண்டுகள் அந்தமானில் இருந்தேன். அங்கே வந்து விளைச்சல் ரொம்ப கம்மி. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒன்று கல்கட்டாலேருந்து வரணும், இல்லைன்னா சென்னையிலேருந்து வரணும். காய்கறிகள் எல்லாமே அங்கேயே விளையக்கூடிய காய்கறிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அங்கே எது சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா மீன் சீப்பாக கிடைக்கும். ஏன்னா அது ஒரு தீவு அப்படிங்கிறதுனால. அதிலும் குறிப்பாக அந்த நெத்திலி மீன்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பாக 30 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அப்போது டெய்லியும் அவங்க வந்து காய்கறிகள் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஏன்னா காய்கறி பழம்லாம் வாங்குறதுக்கு நிறைய காசு ஆகும். காய்கறிகள் சாப்பிட்றாங்களோ இல்லையோ தினமும் இந்த மாதிரியான சிறிய மீன்களை சாப்பிடுவாங்க. அப்போ கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே முக்கியமான புரதச்சத்துக்களாக இருப்பவை மீன்கள் தான். நம்ம நினச்சதை விடவும் கடலோட நம்ம ரொம்ப அதிகமாக பிணைக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பிணைப்புள்ள கடலை பற்றின புரிதல் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிறைய இடங்களில் வந்து
கடலில் மிகப்பெரிய மீன் எது அப்படின்னு கேள்வி வரும்போது உடனே எல்லாரும் வந்து திமிங்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும், இல்லை மீன் அது திமிங்கிலம் வந்து மீன் கிடையாது, அது வந்து ஒரு பாலூட்டி வகை, ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முறை பேசி கொண்டிருக்கும்போது பவளப்பாறைகள் பற்றின ஒரு பேச்சு வந்தது. இந்த பவளப்பாறைகள் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பவளப்பாறைகள் வந்து தாவர இனத்தை சேர்ந்தவை அப்படின்னு ஒரு சில தரப்பினரும், ஒரு சிலர் வந்து பேர்லேயே பாறை அப்படின்னு இருக்குது, அப்போ ஏதோ ஒரு வகையில் அவை இறந்த உயிரினங்களுடைய ஓடுகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசினாங்க. ஆனால் உண்மையிலே பவளப்பாறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பவள உயிரிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விலங்கினங்களுடைய வெளி ஓடு. ஆனால் அந்த பவள உயிரி தனியாகவும் இருக்காது, பாசிகளோடு சேர்ந்து வாழும். அப்போது அந்த பவளப்பாறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே 3 அம்சங்கள் இருக்குது. ஒன்று பவள உயிரிங்கிற விலங்கு, அப்புறம் அந்த விலங்குக்குள்ளே உணவு தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு குட்டியான ஒரு பாசி, அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஓடு. அப்படி 3 அம்சங்கள் இருக்குது. அதாவது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு அனிமல் இருக்குது, ஒரு நான் லிவிங் கவரிங் இருக்குது. இத்தனையும் இருக்கக்கூடியது தான் பவளப்பாறைகள். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதிகளிலேயே பவளப்பாறைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பவளப்பாறைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னொன்று, நமக்கு விலங்குகள் பற்றி பேசும்போது, இனப்பெருக்கம் பற்றி பேசும்போது பெரும்பாலும் ஒரு 2 வகைமைகள் சொல்லுவாங்க இல்லையா. ஒன்று குட்டி போடக்கூடிய உயிரினங்கள், இன்னொன்று முட்டையிடக்கூடிய உயிரினங்கள். ஆனால் கடலில் இருக்கக்கூடிய சில வகை சுறா மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே முட்டை போடும். வயிற்றுக்குள்ளே அந்த முட்டையில் இருக்கக்கூடிய முட்டை பொரிந்து அந்த குஞ்சு வெளியில் வந்து அது பிறக்கும் போது குட்டியாக பிறக்கும். அப்போது அதை வந்து ஓவிபாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முட்டை போடக்கூடிய உயிரினமாக சொல்ல போகிறோமா, இல்லை குட்டி போடுற விவிபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினமாக சொல்கிறோமா அப்படின்னா, ரெண்டும் கிடையாது. விவிபாரி அப்படின்னு தனியாக ஒரு விஷயத்தையே இவங்க வந்து இதில் சொல்கிறாங்க. இன்னொன்று, வயிற்றுக்குள்ளே ஒரு முட்டை தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. வயிற்றுக்குள்ளே நிறைய முட்டைகள் இருக்கும். அந்த நிறைய முட்டைகள்லேருந்து ஒன்றொன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும்ல. அந்த முட்டையிலேருந்து முதல்ல ஒன்று வெளியில் வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருந்துச்சு அப்படின்னா, அது மற்ற முட்டைகளையோ இல்லை மற்ற முட்டைகள்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய குஞ்சுகளையோ கூட சாப்பிட்ரும். வயிற்றுக்குள்ளேயே கேனிபாலிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்னை சேர்ந்த இனத்தையே சாப்பிடக்கூடிய ஒரு பண்பு நடக்கும். இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் கூட இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பெரும்பாலும் விலங்குகளாக, அதுவும் வனவிலங்குகள்னு சொல்லி யார் அறிமுகப்படுத்துகிறாங்க? புலி அதிகம், சிங்கம், யானை, காண்டாமிருகம். ஆனால் இந்த மாதிரியான விலங்குகள் நமக்கு பக்கத்திலே கடல்லே இருக்கு. நம்ம கண்ணால் அதை பார்க்குறதுலையே தவிர நமக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரியான விலங்குகள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுவதில்லை. அதே மாதிரி நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, சூரிய ஒளி தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஆனால் சூரிய ஒளியே இல்லாத இடத்துலையும் உணவுச்சங்கிலி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய ஒளி அப்படிங்கிறது எதுக்கான ஆதாரமாக இருக்குது? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒளிச்சேர்க்கைக்கான ஆதாரமாக இருக்குது. அப்போது சூரிய ஒளி இல்லைன்னா என்ன? ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலைன்னா உணவு கிடைக்காது. அந்த தாவரங்கள்லேருந்து உணவு சாப்பிடக்கூடிய அடுத்தடுத்து அந்த உணவு சங்கிலி போகும்ல, அது எதுவுமே இருக்காது இல்லையா. அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க விஞ்ஞானிகள். ஆனால் கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழ்கடலில் சூரிய ஒளியே புகாத இடங்களில் வேதிப்பொருட்களை வைத்து உணவு தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது. தாவரங்கள் செய்கிற அந்த உணவு தயாரிக்கிற வேலையை அதுங்க தான் செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து கீமோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நம்ம கீமோசிந்தசிஸ்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோமாங்கிறது ஒரு முதல் கேள்வி. கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா ஆழ்கடலில் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமாங்கிறது அடுத்த கேள்வி. இந்த மாதிரியான பல வினோதமான உயிரினங்கள் இருக்கக்கூடிய கடல் நமக்கு எவ்வளோ புரிதலை கொடுக்குதுங்கிறது நமக்கு உண்மையிலே சந்தேகம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குறைந்தபட்சம் நம்ம சாப்பிடக்கூடிய மீன்கள் இருக்குல்ல, நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய மீன்களுடைய தமிழ் பெயராவது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நான் வந்து களப்பணிக்கு போகும்போது நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடிக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு பேர் இருக்கும், தூத்துக்குடிக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு பேர் இருக்கும். ஆக்டோபஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம். தமிழ் எழுதும்போதே அழகாக கவலையே படாமல் ஆக்டோபஸ் அப்படின்னு எழுதிடுறோம். நீங்கள் வட தமிழ்நாட்டில் போய் கேட்டிங்கன்னா கடமா அப்படின்னு சொல்லுவாங்க.
தேவைக்கு அதிகமான அதை ஒரு வலை போடும்போது நமக்கு சாப்பிடக்கூடிய மீன்கள் தவிர ஏகப்பட்ட விஷயங்களும் சேர்ந்து வரும்ல. மீன் மட்டும் வராது, தேவையில்லாத சாப்பிட முடியாத சில வகை நண்டுகள், சிப்பி, கிளிஞ்சல் எல்லாம் வரும் இல்லையா. இதெல்லாம் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் திரும்பி கொட்டிடுவாங்க. அந்த ப்ராசஸை வந்து இங்கிலீஷில் வந்து பை கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேட்ச் பண்ணுறதோட எக்ஸ்ட்ராவாக வருது. இதை நீங்கள் கன்னியாகுமரியில் போய் கேட்டிங்கன்னா சங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சென்னையில் போய் கேட்டிங்கன்னா கசார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர்களே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பெயர்களெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் கடல் ஒரு முக்கியமான அரசியல் களமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கடல் அறிமுகமாகிற இடம் என்னவா இருக்குது அப்படின்னா கடற்கரை. அந்த கடற்கரை யாருக்கு சொந்தம்? கோஸ்டல் காமன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது அனைவருக்கும் பொதுவான இடம் அப்படிங்கிறது. ஆனால் பெருநிறுவனங்கள் ரெசார்ட் எல்லாம் கட்டுறாங்கல்ல, ஹோட்டல் கட்டுறவங்க, வணிக அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுது, கடற்கரையில் நாங்கள் வந்து பீச் வியூ இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் இது பண்ணுறோம், நீங்கள் கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது கடலை பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தி வரக்கூடிய மீனவ மக்களுக்கு கடல் சொந்தமா இல்லை இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பெரிய கேள்வி. ஒரு காலகட்டத்தில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்வெளி தான் மனிதன் தொடாத இறுதி எல்லை அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது அது மாறி போச்சு. ஏன்னா விண்வெளிக்கு நம்ம நிறைய போக ஆரம்பிச்சிட்டோம். விண்வெளியில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நமக்கு என்னவா அது மாறி இருக்குது தெரியுமா? மனிதன் தொடாத இறுதி எல்லை அல்லது மனிதன் தொட வேண்டிய இறுதி எல்லை அப்படிங்கிறது ஆழ்கடல் அப்படின்னு மாறிடுச்சு. டீப் 6 அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து ஒரு உருவகம். என்ன அப்படின்னா 6 ஃபேத்தமுக்கு கீழே ஒரு விஷயத்தை கொண்டு போய் மறைக்கிறது. ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த டேட்டாலாம் தேடி பார்த்தேன், அந்த டேட்டாவை டீப் 6 பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில படங்கள்லாம் வரும். அப்படின்னா என்னென்னா கொண்டு போய் ரகசியமாக யாரும் பார்க்காத இடத்துல மறைச்சி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா 6 ஃபேத்தம் கடல் ஆழத்துக்கு கீழே ஒரு விஷயத்தை கொண்டு போய் மறைச்சி வைக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து தான் வருது. ஏன்னா பல நூறு ஆண்டுகளாக மோசமான கழிவுப் பொருட்களை, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆபத்தான கழிவுப் பொருட்களை ஆழமான கடல் பகுதியில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் புதைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகளில், நாடுகளுடைய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகளில் எல்லையற்று தடையற்று மீன் பிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்குல்ல, அது எனக்கு தான், அது உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் வேணும்னு நான் கேட்பேன், ஆனால் அதை நான் வந்து ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான பெரிய அரசியல்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் கடலை பற்றிய ஒரு புரிதல் என்னவா இருக்குன்னா, பீச் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரியே வந்து கடலை வந்து நம்ம சுருக்கி வச்சுருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுவாசத்திலும் கடல் முக்கியமானதாக இருக்கிறது. எதிர்காலம் வளமானதாக இருக்கணும் அப்படின்னாலும் கடலை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதையுமே செய்ய முடியல அப்படின்னாலுமே குறைந்தபட்சம் கடல் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம கொண்டு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவெளியில் சூழலியல் பற்றி பேசும்போது கடல் பற்றி பேசப்படுவது ரொம்ப குறைவு. புலியை காப்பாற்றணும், யானையை காப்பாற்றணும், காடுகள் காப்பாற்றணும், மரம் நடணும், இப்படி தான் பேசுவாங்க. கடல் பற்றி யாருமே பேச மாட்டாங்க. குறைந்தபட்சம் கடற்கரை அப்படிங்கிறது ஒரு வாழிடம், அங்கே விலங்குகள் வாழுதுன்னு கூட பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு காட்டுக்கு போகும்போது நம்ம பிளாஸ்டிக் குப்பையை போட்டு வரமாட்டோம், ஆனால் கடற்கரையில் நம்ம ஈஸியாக அதை வந்து செஞ்சிடறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு புரிதலை கொண்டு வந்தாலே நம்ம நிச்சயமாக கடல்களை நம்மால் முயன்ற வகையில் பாதுகாப்பதற்கான முதல் புள்ளியாக அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சார்ந்த துறை என்பதால் மட்டுமல்ல, மனித இனத்துக்கே மிகப்பெரிய வளம் கடல். ஆகவே பெருங்கடல் போற்றுதும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி நேரம். ஆமாம், கேள்வி கேட்கலாமா? இந்தியன் ஓஷன் டைபோல் பற்றி சொன்னீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் காலநிலை மட்டும் மாறுபடுதா, உலகத்தினுடைய காலநிலை எல்லாமே மாறுபடுதா? இல்லை, பெரும்பாலும் இந்திய பெருங்கடலை சுற்றி உள்ள பகுதிகளுடைய காலநிலை மாறுபடும். இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறதும் இந்த எல்னினோ தெற்கு அலைவு அப்படிங்கிறதும் ஒன்றிணைந்து இந்திய பெருங்கடலை சுற்றி உள்ள நாடுகளின் காலநிலையை பாதிக்கும்.
உலக அளவில் இந்தியன் ஓஷன் டைபோலோட தாக்கம் வந்து ஒப்பீட்டளவில் குறைவு. ஒரு எல்னினோ பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு உலக அளவில் இந்தியன் ஓஷன் டைபோல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியன் ஓஷன் டைபோலும் இப்போ காலநிலை மாற்றத்தால் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எல்னினோ பாதிக்கப்பட்டிருக்க மாதிரியே காலநிலை மாற்றத்தால் இந்தியன் ஓஷன் டைபோலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக அளவில் பாதிப்பு அவர் என்ன கேட்குறேன்னா, நம்ம இந்தியன் ஓஷன் டைபோல் வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை, பட் வந்து எல்னினோ வந்து ரொம்ப பிரச்சனை. அமெரிக்க நாடு, தென் அமெரிக்க நாட்டில் ஏற்படுற எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். எல்னினோ வந்து நான் பிரச்சனைன்னே நான் பார்க்கல. எல்னினோ வந்து ஒரு இயற்கையான ஒரு சுழற்சி. ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்னினோ வரும், அதுக்கப்புறம் லானினா வரும், அப்புறம் ஒரு நியூட்ரல் பீரியட் வரும். அது ஒரு இயற்கையான சுழற்சி. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, எல்னினோவோட காலநிலை மாற்றமும் சேரும்போது இருக்கிற எல்னினோ தீவிரமான எல்னினோவாக மாறும்போதும், எளிதில் கணிக்க முடியாததாக மாறும்போதும், அதே மாதிரி எல்னினோக்கு அப்புறம் லானினா நியூட்ரல் பீரியட் எதுவுமே வராமல் அது எல்னினோவாகவே தொடர்றதுலாம் தான் பிரச்சனையாகுது. இந்தியன் ஓஷன் டைபோலில் காலநிலை மாற்றத்துடைய தாக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த தாக்கம் ஏற்படக்கூடிய இடம் வந்து ஒப்பீட்டளவில் குறைவு. உலக அளவில் அது அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட பெருங்கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது.